Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Breathing and exchange of gases chapterோட quick revision இந்த வீடியோல one shotல பார்த்தறலாம். ஓகேங்களா? சரி, respiration அப்படிங்கிறது என்ன? Exchange of oxygen from atmosphere with carbon dioxide produced by the cells. ஸோ நம்ம பாடிக்குள்ள இருக்க செல்ஸ் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது, வெளியில இருந்து ஆக்சிஜன் உள்ளே போகணும், உள்ளே ப்ரொடியூஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும், அதான் எக்ஸ்சேஞ்ச். அதை தான் நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம அனிமல் கிங்டமில் நிறைய கிளாஸஸ்லாம் படிச்சிருப்போம்ல, அது எல்லாத்துலேயும் எந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் என்சிஆர்டில் என்ன கொடுத்துருக்காங்க அது ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் டிஃப்யூஷன்னா ஜஸ்ட் டைரெக்டாக வெளியில் அந்த செல்ஸ்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும், அப்படியே டைரெக்டாக செல்ஸுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இன் லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், பிளேட்வார்ம் அண்ட் சீலன்ட்ரேட் இதிலெல்லாம் நமக்கு வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் நடக்குது. கில்ஸ் மூலியமாக நடக்கிறது அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்க், இதை வந்து பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாய்ஸ்ட் கியூட்டிக்கல்ங்கிறது வெளியில் அந்த ஸ்கின்ல கவர் பண்ணிட்டு இருக்க அந்த லேயர் கியூட்டிக்கல் அப்படிம்போம். அது வந்து பார்த்திங்கன்னா எர்த்வார்மில் அது மூலியமாக ரெஸ்பிரேஷன் நடக்குது. ட்ரக்கியல் டியூப்ஸ் இன்செக்ட்ஸில் இருக்குது. லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ். டெரஸ்ட்ரியல்னா லேண்டு, நிலத்தில் வாழ்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பல்மனரி ரெஸ்பிரேஷன் நடக்குது. பல்மனரின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் லங்கோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் மேமல்ஸில் நமக்கு வந்து பல்மனரி ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராகில் வந்து ஸ்கின், அதோட தோல் மூலியமாகவே அதால் ரெஸ்பிரேஷன் பண்ண முடியும். கியூட்டேனிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தோல் வந்து அந்த கியூட்டிக்கல் அதனால ஆனது, அதனால கியூட்டேனியஸ் அப்படிம்பாங்க. ஆல்சோ அண்ட் டேட்போல் ஆஃப் ஃப்ராக் ரெஸ்பயர் பை கில்ஸ். டேட்போல் அப்படிங்கிறது என்ன? தவக்கலர்க்குள்ள ஃப்ராக், அதோட யங் ஒன். ஓகேங்களா, தலைப்பெரட்டை அப்படிம்பாங்க. சரி, இப்போ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கலாம். External nostril lead to nasal chamber opening to pharynx. ஸோ எக்ஸ்டர்னல் நாசில் மூக்கு இருக்குது, இந்த துளைகள் இருக்குது, அது வந்து நேசல் சேம்பரில் ஓப்பன் ஆகுது. நேசல் சேம்பருக்கு அப்புறம் நமக்கு ஃபேரிங்ஸ் வந்து காமன் பாத்வே ஃபார் ஃபுட் அண்ட் விண்ட் அப்படின்னு சொன்னோம். ஏர் ஃபுட் ரெண்டுமே போகிற ஒரு காமனான பாத்வே ஃபேரிங்ஸ். ஓகே, ஃபேரிங்ஸ் ஓப்பன் இன்டு ட்ரக்கியா த்ரூ லேரிங்ஸ். லேரிங்ஸ் அப்படிங்கிறது சவுண்ட் பாக்ஸ். நமக்கு பேசுகிறோம்ல, இந்த மைக், அதாவது நம்ம தொண்டையில் அந்த பேசுறதுக்கு வோக்கல் கார்டுலாம் சொல்லுவாங்க. நம்ம பேசுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த லேரிங்ஸ் தான். இது வந்து கார்டிலேஜினஸ் போன்னால் ஆனது. கார்டிலேஜினஸ் பாக்ஸ் ஹெல்பிங் இன் சவுண்ட் ப்ரொடக்ஷன், அதனால் லேரிங்ஸை நம்ம சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ளாட்டிஸ் அது வந்து அது வழியாக தான் நமக்கு ஏர் உள்ளே போகணும். அதை கவர் பண்ணிட்டு இருக்கிறது தின் இலாஸ்டிக் கார்டிலேஜினஸ் ஃப்ளாப். ஃப்ளாப்னா கதவு ஜன்னல்லாம் ஒரு சைடு கனெக்டடாக இருக்கும், இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கிறது ஃப்ளாப். ஸோ ஃபுட்டு வரும்போது ஃபுட்டு கிளாட்டிஸ் ரீஜனுக்குள்ளே போகாமல் இருக்க அந்த எபிக்ளாட்டிஸ் அப்படியே கிளாட்டிஸ் ரீஜனை க்ளோஸ் பண்ணிக்கும். ஃபுட்டு போனதுக்கப்புறம் ஏர் உள்ளே போகிறதுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா ஃபுட்டு கிளாட்டிஸ் ரீஜனுக்குள்ளே போணுச்சுன்னா மூச்சு திணறல் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் கிளாட்டிஸ் ரீஜனுக்குள்ளே ஃபுட்டு போகாமல் பாதுகாக்கிறது எபிக்ளாட்டிஸ், அது ஒரு கார்டிலேஜினஸ் ஃப்ளாப். ஸோ எபிக்ளாட்டிஸ் ப்ரிவென்ட் என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன் லேரிங்ஸ். ஓகேங்களா, தென் ட்ரக்கியா டிவைட்ஸ் அட் 5th thoracic vertebrae. இந்த thoracic vertebrae 5th thoracic vertebrae நமக்கு வந்து இந்த ட்ரக்கியா டிவைட் ஆகுது into primary bronchi ending in thin bronchioles which gives rise to thin irregular wall vascularized bag-like alveoli. ஸோ இந்த ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரக்கியானா விண்ட் பைப், அது 5th thoracic vertebrae ரெண்டாக பிரியுது. பிராங்கை அது பிராங்கியோல்ஸாக பிரியுது. பிராங்கியோல்ஸோட தின் எண்டிங்கில் நமக்கு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் அல்வியோலை. அல்வியோலை வந்து வாஸ்குலரைஸ்ட் அப்படின்னா என்ன? உங்களுக்கு பிளட் கேப்பிலரிஸ் இருக்கும், அதான் வாஸ்குலரைஸ்ட். ஓகேங்களா, சரி. ட்ரக்கியா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி bronchi அண்ட் இனிஷியல் bronchioles ஆர் சப்போர்ட்டட் பை இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங். சி ஷேப்பில் இருக்கக்கூடிய இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங். ஸோ இந்த ரிங்குன்னு சொல்கிறாங்க. ரிங்குனா என்ன? சில பேருக்கு மோதிரம் கையில் சரியாக விரலில் போட்டுக்கணும், எல்லாருக்குமே ஒத்து வரணுங்கிறதுக்காக அந்த ரிங் இந்த மாதிரி க்ளோஸ்டாக இல்லாமல் இங்கே நெருக்கி விட்ற மாதிரி ஓப்பனாக இருக்கும், இப்படி வச்சு நெருக்கிக்கலாம், அதான் இன்கம்ப்ளீட் ரிங். அந்த மாதிரி இந்த ரிங் வந்து கம்ப்ளீட் வட்டமாக இருக்காது, இவ்வளவு தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் இப்படி போய் கவ்விக்கிட்டு இருக்கிற மாதிரி, அதான் இன்கம்ப்ளீட் ரிங் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங் தான்
இந்த ட்ரக்கியா பிராங்கியோலாம் கொலாப்ஸ் ஆகாமல் பாதுகாக்குது. லங்ஸ் நெட்வொர்க் ஆஃப் பிராங்கியோல்ஸ் அல்வியோலை இதெல்லாம் இருக்கிறது தான் லங்ஸு. இந்த லங்ஸ்குள்ளே இருக்குது. நமக்கு 2 லங்ஸ் இருக்குது இல்லையா. லங்ஸ் ஆர் கவர்ட் பை டபுள் லேயர் ப்ளூரல் மெம்ப்ரேன் இருக்குது. ப்ளூரல் மெம்ப்ரேன் அவுட்டர் ப்ளூரல் மெம்ப்ரேன் இன்னர் ப்ளூரல் மெம்ப்ரேனுக்கு இடையில ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்குது. இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் எதுக்கு இருக்குது? ஃப்ரிக்ஷன்லேருந்து பாதுகாக்க லங்ஸை ஃப்ரிக்ஷன்னா உராய்விலிருந்து தடுக்கிறதுக்கு இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் ஹெல்ப் பண்ணுறது. ஓகேங்களா. outer one is in contact with thoracic lining while inner one is with lung surface. So outer pleural membrane உங்களுக்கு வெளியில thoracic lining வந்து வெளியில அந்த thoracic lining ஓட கான்டாக்ட்ல இருக்கு. இன்னர் வந்து lung surface ஓட கான்டாக்ட்ல இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில pleural fluid இருக்கு. conducting part என்ன? external nostril to bronchiole அதான் conducting part அப்படிங்கிறோம். ஏன்னா ஏர் உள்ள போகிறது வெளியே வருது. it transport air to alveoli, clears from foreign particlesனா நம்ம காற்று உள்ளே போகும்போது அதில் பாக்டீரியா இருக்கலாம், துகள்கள் இருக்கலாம், மண் துகள்கள், ஏதாவது அந்த தேவையில்லாத துகள்கள் ஃபாரின் பாடிஸ்லாம் போகலாம். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறது அதுதான். எது? இந்த நாசில்லேருந்து பிராங்கியோல்குள்ளே. brings air to body temperature. நம்ம பாடி ஏர் வந்து ஹீட்டாக கூட டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கலாம். அப்படியே நம்ம மூக்கு வழியாக உள்ளே போகும்போது நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரோட டெம்பரேச்சரை குறைச்சிரும். ஓகேங்களா. இந்த 3 ஃபங்க்ஷனை அது பண்ணுறது. எது? கண்டக்டிங் பார்ட்டான எக்ஸ்டர்னல் நாசில் டு பிராங்கியோல். மறந்துடாதீங்க. ரெஸ்பிரேட்டரி பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது அல்வியோலை அண்ட் தேர் டக்ட்ஸ்னா டியூப்ஸ். ஸோ அல்வியோலை கடைசியாக இருக்குது. இந்த இங்கே ஏர் சேக் இது, அப்புறம் அதோட டக்ட். இந்த அல்வியோலை அண்ட் தேர் டக்ட் தான் ரெஸ்பிரேட்டரி பார்ட். ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு அல்வியோலையில் ஏர் சேக். அல்வியோலைக்கு இன்னொரு பேர் ஏர் சேக்னு சொல்லுவோம். இந்த ஏர் சேக்கில் தான் நடக்குது. டோன்ட் ஃபர்கெட். தொராசிக் சேம்பர். இந்த தொராசிக் சேம்பர்னா அந்த நெஞ்சு பகுதி. இது வந்து ஏர் டைட்டாக இருக்கும். டார்சலி பை வென்ட்ரல் காலம். ஏர் டைட் டார்சலினா பின்னாடி. ஏர்டைட் டார்சலி பை வென்ட்ரல் காலம். வென்ட்ரலினா முன்னாடி. வென்ட்ரல் காலமில் வெர்டிபிரல் காலம். ஸோ வெர்டிபிரல் காலம் வெர்டிபிரே இருக்கு இல்லையா, நமக்கு முதுகுத்தண்டு. அந்த முதுகுத்தண்டு வந்து பின்னாடி வந்து ஏர்டைட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி வென்ட்ரல்னா முன்னாடி சைடு ஸ்டெர்னம், அந்த போன்ஸ் ஸ்டெர்னம் வந்து நமக்கு ஏர்டைட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. லேட்ரலில் நமக்கு வந்து ரிப்ஸ் அண்ட் டயஃப்ரம் லோவர் சைடில் இருக்குது. ஸோ டயஃப்ரம் அண்ட் தென் உங்களுக்கு பின்னாடி வந்து வெர்டிபிரல் காலம், முன்னாடி வந்து ஸ்டெர்னம், சைடில் வந்து கட் எண்ட் ஆஃப் ரிப்ஸ். இது மூலியமாக நமக்கு லங்ஸ் தொராசிக் ரீஜன் வந்து ஏர் டைட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன் இன்வால்வ் 5 திங்ஸ், 5 விஷயம். 1 ப்ரீத்திங் இன் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸிங் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் உள்ளே போகணும், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணணும். டிஃப்யூஷன் அக்ராஸ் அல்வியோலார் மெம்ப்ரேன். அல்வியோலை ரீஜனில் தான் நமக்கு வந்து ஏர் சாக்கில் தான் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகுது. கேஸ் டிரான்ஸ்போர்ட் பை பிளட் வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு டிஷ்யூஸ்லாம் கொண்டு போய் டெலிவர் பண்ணணும். டிஷ்யூஸ் செல்ஸில் ப்ரொடியூஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடை திருப்பி எடுத்துக்கிட்டு லங்ஸுக்கு வரணும். டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் இன் டிஷ்யூஸ் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை செல்ஸ். So diffusion of gases by tissues 4th and utilization of oxygen by cells and release of carbon dioxide 5th step. So இந்த 5 ஸ்டெப்புமே ரெஸ்பிரேஷனில் நடக்கக்கூடியது. ஓகேங்களா. சரி. ஸோ ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெஸ்பயர் இன் பண்ணி ப்ரீத் இன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது. அல்வியோலார் மெம்ப்ரேனில் இது டிஃப்யூஸ் ஆகுது, ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறது. கேஸ் டிரான்ஸ்போர்ட் பை பிளட் வந்து கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. டிஷ்யூஸில் வந்து ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகணும், அதே மாதிரி ஆக்சிஜன் செல்ஸ் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணணும். இது எல்லாமே ரெஸ்பிரேஷனில் நடக்கிறது. மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் என்ன? இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன், அதுதான் பார்க்க போகிறோம். இட் இன்வால்வ்ஸ் 2 ஸ்டேஜஸ், இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், பை கிரியேட்டிங் ப்ரெஷர் கிரேடியன்ட். ப்ரெஷர் கிரேடியன்ட்னா என்ன? நமக்கு உள்ள ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் காற்று புஷ்ஷுன்னு உள்ளே போகும். உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தியானால் காற்று வெளியே வரும். அதான். ஸோ அவுட்டர் என்விரான்மெண்ட்டுக்கும் தொராசிக் ரீஜனில் இருக்க அந்த லங் ரீஜனில் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸை வச்சு தான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்க போகுது. அது எப்படிங்கிறது சிம்பிளாக கொடுத்துருக்கோம், பார்த்துட்டுங்க. இன்ஸ்பிரேஷன் ப்ரெஷர் வித்தின் லங்ஸ், அதாவது இன்ட்ரா பல்முனரி. இன்ட்ரானா இன்சைட் ஆர் வித்தின் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ
pressure within lung is less than atmospheric pressure. Atmospheric pressure விட லங்ஸுக்குள்ள கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இன்ஸ்பிரேஷன் காற்று உள்ளே போகும். ஞாபகம் வச்சுங்க, நெகட்டிவ் ப்ரெஷர் லங்ஸ்குள்ளே இருக்கணும். கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் நடக்குது, எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகிடும். இன்ஸ்பிரேஷன் நடக்கணும்னா எல்லாம் கான்ட்ராக்ஷனில் இருக்கணும். கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம், வால்யூம் ஆஃப் thoracic chamber வந்து அதனால் இன்க்ரீஸ் ஆகுது. கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். இன்டர்கோஸ்டல் மசில்னா இந்த ரிப்புக்கு இடையில இருக்கிறது. இன்க்ரீஸ் வால்யூம் இன் டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ், முன்னாடி பின்னாடி வந்து நமக்கு அப்படி விரிவடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்க்ரீஸ் இன் பல்மோனரி வால்யூம் decreases pressure which forces air from outside to move into lungs, that is inspiration. உள்ளே வந்து நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது வெளியில் இருக்கிறத விட உள்ள ப்ரெஷர் வந்து குறையுது. ஸோ தட் வெளியிலேருந்து காற்று உள்ளே போகுது. தட்ஸ் இட், எல்லாம் கான்ட்ராக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான். டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆனால் கீழே நோக்கி வந்துடுது, ரிப்ஸ் அவுட்டர் சைட் நோக்கி போயிடுது, இன்டர்கோஸ்டல் மசில்லாம் வெளி நோக்கி போகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி வெளியிலேருந்து காற்று உள்ளே வருது. அதே எக்ஸ்பிரேஷன் அப்போ என்ன ஆகுது, டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகும்போது டோம் ஷேப்புக்கு மேலே நோக்கி போவோம். ரிப்ஸு இன்டர்கோஸ்டல் மசில்லாம் உள்ளே நோக்கி வரும். அப்படி நீங்கள் பலூனுக்குள்ளே காற்று வச்சுருக்கீங்க, பலூன் அப்படி அமுக்குறீங்கன்னா காற்று வெளியே தானே வரும். அப்போ காற்று வெளியே போயிடும். ஓகேங்களா, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் ஹையர் தேன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட இன்சைட் த லங்ஸ் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும்போது, அப்படி லங்ஸ் அழுத்தும் போது காற்று வெளியே வருது. ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயஃப்ரம், ரிலாக்ஸேஷன் ஆஃப் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், இதெல்லாம் நடக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆனிச்சுன்னா இன்ஸ்பிரேஷன், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் ரிலாக்ஸ் ஆனிச்சுன்னா எக்ஸ்பிரேஷன். மறந்துடாதீங்க. டயஃப்ரம் ஸ்டர்னம் ரிட்டர்ன் டு நார்மல் பொசிஷன். ஸ்டர்னம் நடுவில் இருக்கிற ஸ்டர்னம், டயஃப்ரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுது. டிக்ரீசஸ் இன் thoracic வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ப்ரெஷர் காசிங் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ரம் லங்ஸ், இதை எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம thoracic வால்யூம் குறையும் போது காற்று வெளியே வருது, எக்ஸ்பிரேஷன். தட்ஸ் இட். ஹெல்த்தி ஹியூமன் பிரீத்தர்ஸ் 12 to 16 times per minute. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 12 to 16 டைம்ஸ் வந்து மூச்சு விடுறோம். ஓகே. வால்யூம் ஆஃப் ஏர் இன்வால்வ்ட் இன் ப்ரீத்திங் இஸ் மெஷர்டு பை ஸ்பைரோமீட்டர். நீட் கொஷினில் கேட்பாங்க. நமக்கு ஸ்பைரோமீட்டர் வச்சு நம்மளோட ப்ரீத்திங்கில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத அளவிட முடியும். ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ், இதுலேருந்து நீட் கொஷின் நிறைய வரும். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் எழுதி உங்கள் படிக்கிற ரூமில் அப்படி செவுத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே. டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவி, டைடல் வால்யூம். வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்டு டியூரிங் நார்மல் ரெஸ்பிரேஷன், அதை டைடல் வால்யூம்னு சொல்லுவோம். இது வந்து 500 ml. மினிட் ரிசர்வ் வால்யூம், மைன்யூட் ரிசர்வ் வால்யூம்னா என்ன? 500 into 12. மைன்யூட் இல்லை, மினிட் தான். 1 மினிட்டுக்கு. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 12 to 16 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீத் பண்ணுறோம். ஸோ 500 into 12, 6000 to 8000 ml per minute. ஓகேங்களா? சரி, இது ரிசர்வ் வால்யூம்னு சொல்கிறது இது. தென் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்ன? IRV. வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் இன் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் 2500 to 3000 ml இருக்கும். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? 1000 to 1100 ml. ரெசிடுவல் வால்யூம் நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம், ரெசிடுவல்னால் மிச்சம் மீதி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபோர்ஸ்ஃபுல் வேகமாக நான் எக்ஸ்பயர் பண்ணதுக்கப்புறம் என் லங்ஸில் இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் ஏர் வந்து நம்ம ரெசிடுவல் வால்யூம் அப்படிமா 1100 to 1200 ml. ஓகேங்களா? தென் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். இது வந்து டைடல் வால்யூம் ப்ளஸ் IRV, இன்ஸ்பிரேஷனல் ரிசர்வ் வால்யூம். இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தெரியும். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். டிவி ப்ளஸ் ERV, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். டைடல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அதை நம்ம எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறோம். ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் ஏர் இன் லங்ஸ் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் ரிசர்வ் வால்யூம். ஓகேங்களா? தென் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் ஏர் a person can breathe in after forceful expiration or volume of air person can breathe out after forceful inspiration. ஸோ அதுதான் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ நம்ம வெளியே விடுவோம், இல்லை ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ நம்ம உள்ளே இருப்போம் அப்படிங்கிறது. ஓகே. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டைடல் வால்யூம் தான் வைட்டல் கெப்பாசிட்டி.
total lung capacity எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட வேண்டியதான். Total volume of air in the lungs at the end of forceful inspiration. டோட்டலாக இப்போ reserve volume plus expiratory reserve volume plus tidal volume plus inspiratory reserve volume or இது எல்லாத்தையும் சேர்த்து vital capacity plus reserve volumeனு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் ERV, TV plus IRV அது யார் வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மூணுக்கு பதிலாக வைட்டல் கெப்பாசிட்டி போட்டுக்கிட்டு ஆர்வியை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மேத்தமெட்டிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க இங்கே பயாலஜியில் மேத்தமெட்டிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. மேத்தமெட்டிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. நம்ம மேத்தமெட்டிக்ஸை விட்டு விலகி போனாலும் மேத்தமெட்டிக்ஸ் நம்மளை வேட்டையாடிக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஒரு ஐசியூ, அந்த ஐசியூ வார்டு எங்கேயாவது போனால் எல்லாம் நம்பர்ஸ் தானே. இங்கே டிகிரி வச்சு பார்க்குறாரு டாக்டர், நம்பரில் தானே சொல்கிறாரு இத்தனை டிகிரி இருக்குன்னு. நம்பர்ஸ் இல்லாத இடமே கிடையாது. இத்தனை கிராம்னு மேத்ஸில் வந்துடுதே, அங்கே இத்தனை கிராம் அளவு 50 கிராம் 20 கிராம்னு மெடிசினில் 20 மில்லிகிராம்னு. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிரைமரி சைட் வந்து உங்களுக்கு அல்வியோலை. அல்வியோலையில் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கிரேடியன்ட், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் பை சிம்பிள் டிஃப்யூஷன். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா என்ன அர்த்தம்? ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் டிஃப்யூஷன் நடக்குது. சிம்பிள் டிஃப்யூஷன்னா இங்கே ஏடிபிலாம் எதுவும் தேவைப்படாது. டிபெண்ட்ஸ் ஆன் சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸ், திக்னஸ் ஆஃப் மெம்பரேன், இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் அல்வியோலையில் நடக்குது. பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம pressure contributed by individual gas in a mixture of gas. ஸோ இப்போ அட்மாஸ்பியர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, மந்த வாயுக்கள் அப்படிம்பாங்க. மந்த வாயுக்கள், மந்த வாயுக்கள்னா இங்கிலீஷில் என்ன, ஏதோ இனர்ட் கேஸ் ஏதோ சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொரு கேஸும் அந்த மிக்சரில் ஒவ்வொரு கேஸோட ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு தனியாக சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் பார்ஷியல் ப்ரெஷர். அதை வந்து ஸ்மால் பி O2 ஸ்மால் பி CO2 அப்படின்னு சொல்கிறோம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கேஸ் வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜனில் அட்மாஸ்பெரிக் ஏரில் அதோட பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ? 159. கார்பன் டை ஆக்சைடுக்கு 0.3, ரொம்ப கம்மி. அல்வியோலையில் ஆக்சிஜனுக்கு 104, கார்பன் டை ஆக்சைடுக்கு 40. டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் ஆக்சிஜன் 40, கார்பன் டை ஆக்சைடு 45. ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் 95, கார்பன் டை ஆக்சைடுக்கு 40. டிஷ்யூஸில் எகெயின் இங்கே பாருங்கள், டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் டிஷ்யூவில் இருக்குது. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் என்ன இருக்கோ அதான் டிஷ்யூலையும் இருக்கும், மறந்துடாதீங்க. அப்படியே சேமாக ஆக்சிஜன் 40, கார்பன் டை ஆக்சைடு 45. இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க நீட்டில். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சால்யூபிலிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் 20 to 25 times higher than that of ஆக்சிஜன். ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடோட சால்யூபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இது கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. சரி, இப்போ இங்கே வந்து பாருங்கள், அல்வியோலார் ரீஜனில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் 104 mmHg. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அல்வியோலார் ரீஜனில் 40 mm/Hg. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது தான் இந்த பிக்சர்லேயும் கொடுத்துருக்காங்க, அதனால் பார்த்துக்குங்க தெளிவாக. ஓகே, இது வந்து நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் இட்ஸ் சர்க்குலேஷனில் தெளிவாக படிப்போம். இப்போ நம்ம வந்து டிஃப்யூஷன் மெம்பரேன் பார்க்கலாம். தின் ஸ்கொயமோஸ் எபித்தீலியம் ஆஃப் ஆல் அல்வியோலை, எண்டோத்தீலியம் ஆஃப் அல்வியோலார் கேபிலரிஸ், பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இதுக்கு இடையில தான் நமக்கு டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் நடக்குது, இந்த மெம்பரேனில் தான். இட் இஸ் லெஸ் தென் 1 millimeter. அந்த திக்னஸ் வந்து 1 millimeter விட கம்மியாக இருக்கும். நல்லா பாருங்கள், ஸ்கொயமோஸ் எபித்தீலியம் ஆஃப் அல்வியோலை, இதில் தெரியும் பாருங்கள், ஸ்கொயமோஸ் எபித்தீலியம் ஆஃப் அல்வியோலார் வால், இந்த க்ரீன் கலரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா இது. ஓகே, தென் பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. எண்டோத்தீலியம் ஆஃப் பிளட் கேப்லரி, இதோட திக்னஸ் வந்து 1 millimeter விட கம்மியாக தான் இருக்கும். அங்கே தான் நமக்கு வந்து என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது, டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ். ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் அக்கர் ஃப்ரம் அல்வியோலை டு பிளட் அண்ட் பிளட் டு டிஷ்யூ. ஸோ அல்வியோலையிலேருந்து ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகுது, பிளட்லேருந்து டிஷ்யூக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. தென் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் அக்கர் ஃப்ரம் blood to alveoli, then tissue to blood. So again, carbon dioxide exchange from blood to alveoli, bloodல இருந்து alveoliக்கு carbon dioxide exchange ஆகுது, and tissue to blood, tissueல இருந்து bloodக்கு உங்களுக்கு carbon dioxide transport ஆகுது, ஞாபகம் வச்சுங்க. So transport of gases, transport பண்ணுறதுக்கு எந்த மீடியம் வந்து ஹெல்ப் பண்ணுது? blood தான் கேஸை நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது throughout the body. Transport of oxygen, oxygen bind with hemoglobin, red color pigment, iron containing pigment, iron இருக்கு, to form oxyhemoglobin. So
ஸோ ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் பைண்டானா ஆக்சி ஹீமோக்ளோபின் வந்துடுது. ஈச் ஹீமோக்ளோபின் கேரி 4 ஆக்சிஜன் மாலிக்யூல். 97% ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரெட் பிளட் கார்பசெல்ஸ் தான் கேரி பண்ணிட்டு போகுது. ரெட் பிளட் கார்பசெல்ஸில் தான் ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் இருக்குது. 3% இஸ் டிசால்வ்டு ஸ்டேட் த்ரூ பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் 3% ஆஃப் ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போகுது. 97% ஆர்பிசி தான். சிக்மாய்ட் கர்வ் வந்து நமக்கு கிடைக்குது when percentage of saturation of hemoglobin with oxygen is plotted against partial pressure of oxygen dissociation curve நமக்கு கிடைக்குது. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா percentage of saturation of hemoglobin with oxygen. சேச்சுரேஷன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு ஹீமோக்ளோபினோட கண்டென்ட் 100 இருக்குன்னா ஆக்சிஜன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அதிகரிக்க இருக்கிற எல்லா ஹீமோக்ளோபினோடையும் ஆக்சிஜன் போய் பைண்ட் ஆயிரும். இப்போ ஹீமோக்ளோபின் இல்லை, அப்படியே நமக்கு இவ்வளோதான் ஹீமோக்ளோபின். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருந்தால் கூட நமக்கு சேச்சுரேஷன் லெவல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு தேவையான ஹீமோக்ளோபின் நம்மக்கிட்ட இல்லை, ஏன்னா எல்லா ஹீமோக்ளோபினும் ஆக்சிஜனோட பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு ஒரு சிக்மாய்ட் கர்வ் கிடைக்குது. ஓகேங்களா? சேச்சுரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற எல்லா ஹீமோக்ளோபின்லேயும் போய் ஆக்சிஜன் பைண்ட் ஆயிடுச்சு. எக்கச்சக்கமான ஆக்சிஜன் இருக்குது. இருக்கிற ஆக்சிஜன்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. நமக்கு தேவையான அளவுக்கு ஹீமோக்ளோபினில் போய் ஆக்சிஜன் பைண்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதான் சேச்சுரேஷன் லெவல். எல்லா ஹீமோக்ளோபினும் பயன்படுத்தப்பட்டு விட்டது. ஓகே. அல்வியோலையில் ஹை PO2, ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். 104 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் லோ PCO2 40 தானே, 40 தான். PCO2 லோவாக இருக்குது. தென் லோ ஹைட்ரஜன் ப்ளஸ் H+ கான்சன்ட்ரேஷன், லோ டெம்பரேச்சர், ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோக்ளோபின் நடக்குது அல்வியோலையில். ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷன் நடக்குது அல்வியோலையில். டிஷ்யூஸில் அப்படியே உல்ட்டா, லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், high partial pressure of carbon dioxide, high H+ concentration, high temperature. So dissociation of oxygen from oxyhemoglobin. Oxyhemoglobinலேருந்து ஆக்சிஜன் பிரேக் ஆகி போயிடுது, ரிமூவ் ஆகுது. Every 100 ml of oxygenated blood delivers 5 ml of oxygen to tissue. So நமக்கு 100 ml of oxygenated blood 5 ml of oxygen நம்ம டிஷ்யூஸ்க்கு டெலிவர் பண்ணுறது. இதெல்லாம் நீட் கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்க்குறோம். 20 to 25% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பமினோ ஹீமோக்ளோபினோட போய் கம்பைண்ட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த இடத்துல கார்பமினோ ஹீமோக்ளோபின் அந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பமினோ ஹீமோக்ளோபினோட கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆனால் நமக்கு கிடைக்கிறது கார்பமினோ ஹீமோக்ளோபின். இந்த டேர்ம் கேட்பாங்க நீட்டில், நோட் பண்ணிக்கணும். 70% ஆஃப் பைகார்பனேட்ஸ், 7% ஆஃப் டிசால்வ்டு ஸ்டேட் த்ரூ பிளாஸ்மா. ஓகேங்களா? ஸோ பிளாஸ்மாவில் ஆக்சிஜன் 3% தான் டிசால்வ் ஆகி போகுது, பட் கார்பன் டை ஆக்சைடு 7% போகுது. பைகார்பனேட்டாக கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ஜாஸ்தியான அளவு, 70% பைகார்பனேட் ஃபார்மில் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு போகுது, டிரான்ஸ்போர்ட் டிஃப்யூஸ் ஆகி போகுது. கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரிட் பை ஹீமோக்ளோபின் அஸ் கார்பமினோ ஹீமோக்ளோபின். திருப்பி கொடுத்துருக்கோம், வெரி இம்பார்ட்டன்ட், நீட் NCERTயில் கொடுத்துருக்கிறது தான். அல்வியோலையில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. டிசோசியேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஹீமோக்ளோபின் ஈஸியாக நடக்கும். ஹீமோக்ளோபின்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு பிரிஞ்சு போயிடுது. டிஷ்யூவில் PCO2 ஹையாக இருக்குது, அதே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் லோவாக இருக்குது. பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோக்ளோபின் நடக்குது. ஓகேங்களா? ஹீமோக்ளோபினோட பைண்டிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வித் ஹீமோக்ளோபின் நடக்கும். பைண்டிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வித் ஹீமோக்ளோபின் நடக்கும். இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. டிஷ்யூவில் நமக்கு ஆக்சிஜன் போய் ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகிட்டு இருக்காது. ஆக்சிஜன் வந்து டெலிவர் தான் ஆகும் யாருக்கு? செல்ஸுக்கு. செல்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், கார்பமினோ ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு RBC, ரெட் பிளட் கார்பசெல்ஸ் ஹேஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். ஸோ RBCஸில் உங்களுக்கு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. CO2 + H2O சேரும்போது, வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு சேரும்போது ரெண்டும் மிக்ஸ்அப் ஆகி உங்களுக்கு கார்பானிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். எகெயின் சேம் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் தான். இந்த கார்பானிக் ஆசிட்லேருந்து பைகார்பனேட் ப்ளஸ் H+ கான்சன்ட்ரேஷன் ப்ரோட்டான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த H+ அயான் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஓகேங்களா? Every 100 ml of deoxygenated blood delivers 4 ml of carbon dioxide to alveoli. So, oxygen வந்து oxygenated blood வந்து 5 ml of oxygen டிஷ்யூக்கு கொடுக்குது.
100 ml ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் blood 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை அல்வியோலையில் விட்டு வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் வந்து மெடுல்லா அந்த ரீஜனில் இருக்குது, எங்கள் பிரெயினில். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் மாட்ரேட் ரிதம். இந்த ரிதம் நீமோடாக்சிக் சென்டர். நீமோ அப்படின்னாலே லங்ஸோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம். இது வந்து பான்ஸ் ரீஜனில் இருக்குது. இதுவும் ரித்தம், மூச்சு விடுறது மூச்சு வாங்குறத, ப்ரீத்திங் ரித்தத்தை, ரித்தம்னா சீரான முறையில் ப்ரீத்திங் நடக்கிறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் கேன் ரெடியூஸ் டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்ஸ்பிரேஷன் மூச்சு உள்ளே இருக்கிறோம்ல அதை குறைக்கிறதுக்கு இந்த நீமோடாக்சிக் சென்டர் ஹெல்ப் பண்ணுது. கீமோ சென்சிட்டிவ் ஏரியா வந்து ரிதம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்குது. அது வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H+ அயானுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். சென்சிட்டிவ்னா ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ணும். இன்க்ரீஸ் இன் தீஸ் ஆக்டிவ் இட் அண்ட் இது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ப்ரோட்டான்ஸ் அந்த H+ அயான் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கீமோ சென்சிட்டிவ் ஏரியா ஆக்டிவேட் ஆகி இது வந்து ரிதம் சென்டருக்கு சிக்னல் கொடுத்து அந்த மூச்சு வாங்குறது மூச்சு விடுறதை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். Receptor associated with aortic arc and carotid artery recognize changes in carbon dioxide and H+ ion concentration and send signals. எல்லாமே சிக்னலை எங்கே தான் சென்ட் பண்ணுறாங்க? மெடுல்லா ரீஜனுக்கு. ரோல் ஆஃப் ஆக்சிஜன் ஹியர் இஸ் இன்சிக்னிஃபிகண்ட். நெக்ஸ்ட்டு டிசார்டர்ஸ்னு பார்க்கும்போது ஆஸ்துமா. டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் காசஸ் வீசிங்னா மூச்சு ஷார்டனிங் ஆஃப் அப்படின்னு மூச்சு வாங்குவாங்க. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சு விடுறதுல பிரச்சனை வரும். due to inflammation of bronchi and bronchioles. ஸோ bronchioles இன்ஃப்ளமேஷனாக வீக்கம் மாதிரி வருது, அதனால் வர்றது தான் ஆஸ்துமா. மூச்சு விடுற சிரமப்படுவாங்க. எம்ஃபைசீமா க்ரோனிக் டிசார்டர்னா சிவியரான ப்ராப்ளம் வருது. alveolar walls are damaged, decreased respiratory surface, major causes சிகரெட் ஸ்மோக்கிங். ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங் புகை பிடிக்கிறதுனால தான் எம்ஃபைசீமா வருது. இந்த KGF படம்லாம் போடும்போது முன்னாடி எம்ஃபைசீமாவால் இவர் பாதிக்கப்பட்டார்னா மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்களா? ஏன் அல்வியோலார் ரீஜன்லாம் டேமேஜ் ஆகி போய் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் வர அந்த ஏரியா வந்து ரொம்ப கம்மியாயிடும், சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாயிடும். அதனால் அவங்க பாடியில் ஆக்சிஜனோட சப்ளை பண்ணுற அளவு ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் அவங்களால அதிகப்படியான ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது. சும்மா கொஞ்சமாக நடந்து போனால் கூட மூச்சு வாங்கும் அவங்களுக்கு. ஓகே, ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். ஆக்குபேஷனல்னா வேலை செய்கிற இடத்துனால ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் வருது. காமன் இன் கிரைண்டிங் அண்ட் ஸ்டோன் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரி. கல்லை அரைக்கிறது, கல்லை உடைக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் இது அதிகமாக நடக்குது. ஏன்னா அந்த துகள்கள்லாம் மூச்சுக்குழலில் போய் அது ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். Defense mechanism fail to cope up due to much dust leads to fibrosis. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவோம், அந்த T lymphocytes, B lymphocytes இவங்கெல்லாம் தோற்று போயிடுறாங்க. ப்ராலிஃபரேஷன் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ, அந்த ஃபைப்ரோசிஸ் நடக்குது. ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து அதிகமாக லங்ஸில் வந்துடும், காசிங் லங்ஸ் டேமேஜ் ஆகிடுது இதனால். ஸோ தே மஸ்ட் வியர் ப்ரொடெக்டிவ் மாஸ்க். ஸோ அந்த குப்பெல்லாம் மூச்சு குழல் வாய் வழியாக உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்டிவ் மாஸ்க் போட்டுட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறோம். So that is the preventive measure. So these are the things. With this we complete breathing and exchange of chapter. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. இந்த ரிவிஷனை முடித்த கையோட கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவிஷன் பண்ணது படித்ததெல்லாம் மார்க்காக உங்களுக்கு நீட் எக்ஸாமில் கன்வெர்ட் ஆகும். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.